எனக்கு கிடைச்ச நானும் நிறையா ஆடியோ கம்பெனி தேடி பார்த்தேன், கிடைக்கல. எனக்கு கிடைச்ச முதல் ஆடியோ கம்பெனியே சோனி தான். அதுவும் 25 பாட்டு. நிறைய சர்ப்ரைஸ்லாம் வந்து ஷோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், 25 பாட்டு அதில் நான் முதல் முறையாக பண்ணது. ஸோ இப்போ நான் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பெலாம் கிடச்சி நான் வந்திருக்கேன். என்ன மாதிரி திறமையை வச்சுக்கிட்டு கடைக்கோடியில் எவ்வளோ மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்பு படித்தவங்க யூடியூப் இது மாதிரி இது வந்துடுறாங்க, சோசியல் மீடியாவில் வந்துடுறாங்க. படிக்காத அந்த கலைஞர்கள் என்ன செய்வாங்க? அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபாரம் வேணுமே. அப்போ அவங்கெல்லாம் வந்து வெளியில் வரணும்னா பெரிய பெரிய ஆடியோ கம்பெனிலாம் அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பை தர மாட்டாங்க. ஃபெமிலியாரிட்டி இருந்தால் தான் கொடுப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபாரம் வேணும். நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த புகழ் வெளிச்சம் அந்த கலைஞர்கள் மேலே அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபோக் மாலி ரெக்கார்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதில் உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா, எழுத தெரியுமா, கம்போஸ் பண்ண தெரியுமா, வாங்க நான் வந்து உங்களுக்கு அடையாளம் தரேன். அதில் உங்களுக்கு உண்டான ஊதியத்தையும் நான் கொடுத்துட்டு அதே ஐபிஆர்எஸ் வரைக்கும் இப்போ பாட்டு கம்போஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த எழுதுகிறவங்களுக்கு அந்த ஐபிஆர்எஸில் மெம்பர் ஆகுற வரைக்கும் அவங்கள மெம்பர் ஆக்கி வர வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன்.